இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். பயந்துட்டியா? உண்மையான ஜல்லிக்கட்டை இனிமே தாண்டா பார்க்க போறேன். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இந்த பீஸ்ட் மிஷின்ஸை எப்படியாவது விரட்டி ஆகணும். அவ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா? நம்மள அழிக்கதான் இவன் முயற்சி பண்றான். நாம அவனை அழிப்போம். இந்த வாங்கிக்கோ. என்ன வித்த காட்டினாலும் நாம தான் ஜெயிப்போம். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன தாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க இன்னும் வளரணும். அடுத்தது நீதான். ஐயோ வேணாம். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா? நான் சாக விரும்பலப்பா. உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என் பக்கம் வராத. யாராவது காப்பாத்துங்கப்பா. ஓடாத. என்ன விட்டுரு, நான் போயிடுறேன்பா. மேல போ. நல்ல வேலை, கரெக்டான நேரத்தில் வந்துட்டேன். சூப்பர்மோ, நான் ட்ரையல்ல பாஸ் பண்ணிட்டேன். உண்மையாவா? நல்ல செய்தி. என்னது இது? குரோம், பாத்து. ஒருவேளை நான் ட்ரையலில் பாஸ் பண்ணதும் இந்த வைப்ரேஷன் இந்த ட்ரையல் ப்ரோக்ராமை தாக்க ஆரம்பிச்சிடுச்சா, ட்ரையல் ஸ்பேஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். இவங்களோட ட்ரையலில் இது ரொம்ப கிரிட்டிக்கலான மூமெண்ட். எதுவுமே இவங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விட மாட்டேன். என்னது இது? இவன் ரோபோட்டிக் ஸ்கார்பியனை டைரக்டாவே அட்டாக் பண்ணிருக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்காக அதோட ஸ்ட்ரைக்ஸை போய் தடுத்தான்? அப்படின்னா அங்க இருக்கிற எதையோ இவன் பாதுகாக்க நினைக்கிறான். அங்க பாரு. எல்லாரும் எங்க போனாங்க? வீர், சார்மி, டெக்கானியும் மத்தவங்களையும் நீதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? இங்க என்ன நடக்கும்ன்றதே உனக்கு தெரியாதா? ட்ரையல் ஸ்பேஸ்ல இங்க இருக்கிற எல்லாருமே தனித்தனியா சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போறாங்க. ட்ரையலா? அப்படின்னா நீ? நான் தான் உங்களோட ஆப்போனன்ட். இந்த ட்ரையலை நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன தோக்கடிச்சாகணும். நாங்க உன்னை ஜெயிச்சிட்டா எங்களுக்கு புது எனர்ஜி ரிங் கிடைக்கும், அப்படிதானே? கரெக்ட் தான். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணணும்? ஸ்கைடன், அட்டாக் பண்ணு. சரி. என்னோட வித்தைய காட்ட போற. மின்னல் தாக்குதல். சின், பாத்து. என்னது? இது சும்மா வார்ம் அப் தான். என்னோட ஸ்ட்ரென்த் என்ன நீ உணரணும், அதுக்கான வார்ம் அப் தான் இது.
உன்னால என்ன தோக்கடிக்க முடியலன்னா நீயும் இந்த பாறை மாதிரி தான் சுக்குநூறா போவ. மறுபடியும் நீ டேட்டாக்குள்ள போய் அந்த ட்ரையல் ஸ்பேஸ்க்குள்ள சமாதி ஆக வேண்டியதுதான். என்னது? அப்படின்னா நீ நினைக்கிறது இங்க நடக்காது. நானும் ஸ்கைடனும் தோக்கவே மாட்டோம். அப்படியா? அப்படின்னா நம்மளோட சண்டைய உடனே ஆரம்பிப்போம். நான் ரெடிதான். நீ இவ்வளோ வீக்கா இருப்ப நான் எதிர்பார்க்கல. என்னது? வாலாயுதம் உடைஞ்சிருச்சா? ஸ்கைடன் மறுபடியும் தாக்கு. வால் தாக்குதல். இதுதான் ஸ்கைடனோட ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ். நீ தோக்க போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இது எப்படி சாத்தியம்? அவன் இந்த மூவ சாதாரணமா சமாளிச்சிட்டா. இப்ப இருக்கிற பவரை வச்சு உன்னால என்ன கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது. வீர், டங்கன், சீன், பில், எல்லாரும் எங்க போனீங்க? என்ன நடக்குதுங்க? டாம் ரெடியாரு. ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாரது? என்கிட்டயும் விளையாட்ட காட்டுறியா? உன்னை என்ன பண்ற பாரு. சூறாவளி தாக்குதல். குட் லக் டாஷர், அவனை தப்பிக்க விடாத. எவ்வளவு பெரிய ஆளே அடிக்கிற டாஷரையே சமாளிச்சுட்டா. இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றா. ஆனா கண்டிப்பா டாஷர் தோக்க மாட்டான். ஆமா, தோக்க மாட்டேன். என்னது? டாஷரை விட ஃபாஸ்டா இருக்கானே இவன். டாஷர், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு மட்டும் தைரியம் இருந்தா ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்றதை விட்டுட்டு நேருக்கு நேரா மோது. உன்ன மாதிரி வீக்கா இருக்கிற சின்ன பசங்க இங்க இருக்கவே கூடாது. அப்படின்னா நீதான் எங்களோட ஆப்பனண்டா? ஆமா, அப்படின்னா நீங்க 2 பேரும் தான் என்னோட சேலஞ்சர்ஸா? உங்களோட ஸ்கில்ஸை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க 2 பேரும் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. என்ன சொன்ன? நாங்க ஒண்ணும் வீக் கிடையாது. நாங்க கவனக்குறைவா இருக்கும் போது நீ அட்டாக் பண்ணிட்ட. அடுத்த அட்டாக்ல கண்டிப்பா நாங்க உன்னை தோக்கடிப்போம். டாஷர், நாம யாருங்கறத அவனுக்கு காட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டல. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு. ஃபீனிக்ஸ் அம்பு. பாவம் சின்ன பையன், நீ இவ்வளவுதான் உன்கிட்ட இருக்கிற முழு திறமையா? இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் டாஷர். சரி, உங்களுக்கு இன்னும் இங்க நடக்கிற உண்மை என்னன்னு தெரியல நினைக்கிறேன். என்னது? எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க? எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. என் அட்டாக்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஃபீனிக்ஸ் அம்பு. என்ன நடக்குதுங்க? எப்படி 2 ரோபோட்ஸ் இவ்ளோ ரோபோட்ஸா மாறுச்சு? நீங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க. எதுக்காக இப்படி நிதானம் இல்லாம செயல்படுறீங்க? இப்ப அடிக்க போற தாக்குதல்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. ஆமா, மொத்தத்துல இங்க எத்தனை பேர் தான் இருக்காங்க? இதெல்லாம் நியாயமே கிடையாதுப்பா. இத்தனை பேரை எப்படி நான் சமாளிக்கிறது? டாஷர், வீர், ஸ்ட்ரோம், பில், நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க?
ஆ? என்னது இது? நமக்கு பின்னாடி தானே இருந்தாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க காணாம போயிட்டாங்க? டங்கன், ஜாக்கிரதையாரு. இந்த ஸ்பேஸ் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. ஆ? என்ன சொல்ற? அன்ஸ்டேபிளா? ஓ நோ, மண் புயல் வருது. மண் புயலா? ஓடு ஓடு. இனி ஓடி பிரோஜனம் இல்ல. டங்கன், கீழே குனி. மேக்னஸ், உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் தாக்கு பிடிச்சுப்பேன். டங்கன், நீ உள்ளே ஏறு. சேலஞ்சர்ஸ், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். யார் நீ? இந்த ரவுண்ட்ல உங்களுக்கான ஆப்பனன்ட் நான் தான். இந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ள நீங்க என்ன தோக்கடிச்சாகணும். ஆனா உங்க 2 பேரையும் நான் எச்சரிக்கிறேன். நீங்க இப்ப பார்த்த சாண்ட் ஸ்ட்ரோம் இந்த இடத்தோட ஸ்பெசிபிக்கான டார்க் ஸ்ட்ரோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களே இப்ப பார்த்திருப்பீங்க. என்னது டார்க் ஸ்ட்ராமா? மேக்னஸ், எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அந்த டார்க் ஸ்ட்ராம் இங்க வந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்களோட நிலைமையை வச்சு பார்க்கும்போது செகண்ட் ஸ்ட்ரோம் வரும்போதே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னது? ஒரு 10 நிமிஷத்துக்கும் வருமா? மேக்னஸ், கவலைப்படாத டங்கன், நான் உன்னை பாதுகாக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த சண்டைய நான் அடுத்த ஸ்ட்ரோம் வர்றதுக்கு முன்னாடியே முடிக்கிறேன். மேக்னஸ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லது. ஏன்னா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரூல் சொல்றது என்னோட கடமை. டிலே பண்ணாம சண்டையை நாம ஆரம்பிப்போம். நம்மளோட சேலஞ்ச் இப்போ ஆஃபிஷியலா ஆரம்பிக்க போகுது. கிராஷ்! சுத்தியல் தாக்குதல். மேக்னஸ், நீ வின் பண்ணிட்டியா? என்னாச்சு? மேக்னஸ் அவனோட எஃபர்ட்லாம் போட்டும் ஒன்றும் ஆகல. இது மாதிரி 1000 ஸ்ட்ரோம் வந்தாலும் என்னோட ஷீல்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவெல்லாம் வச்சு என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மேக்னஸ், ஒருவேளை இவன் தான் நம்மளோட ஆப்பனண்டோ, ரொம்ப சுலபமா இவனை ஜெயிச்சிடலாம் போல இருக்கு. யாரையும் குறைச்சி எடை போட்டுறாத. ஆன்சோ, அவனை தொடர்ந்து போ, உன்னை பாத்திர போறான். சரி. அவன் என்னத்தை பார்க்குறான் அப்படின்னா? அதிரடி தாக்குதல். என்னது இது? ஆன்சோ ஒளிஞ்சிருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா. அப்படின்னா நீங்க தான் என்னோட சேலஞ்சஸா? நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே வீக்கா இருக்கீங்களே. இப்படி இருக்கிறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு இப்ப போர் அடிக்குது. உங்களை வச்சு கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். என்ன இது, மறுபடியும் அதே மூவா? அதுதான் ஒர்க் ஆகலன்னு தெரியுதுல்ல. ஹன்சோ, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த முறை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கதை இப்பவே முடிஞ்சிட போல இருக்கே. பொறுமையா இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ யோசிக்கிறதுக்குள்ள அவன் நம்மள காலி பண்ணிடுவான். சாவுங்கடா.
இரும்பு கரம். பிளான் படியே நடங்க, கவனம். எல்லா டைமும் நாங்க உன்கிட்ட தோத்து போவோம் மட்டும் நடக்காத. எங்களோட பலம் என்ன நீ தெரிஞ்சுக்க தான் போற. எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க. சரி. எவ்வளோ அடிபட்டாலும் உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குதுல. உங்களை முடிச்சு கட்டுறேன் பாருங்க. இவ்வளோ பக்கம் இருந்தா அவங்க மிஸ் ஆக வாய்ப்பே இல்லையே. என்ன ட்ரை பண்றாங்க? ஒருவேளை மறைஞ்சிருந்து தாக்க பார்க்குறாங்களோ? அப்படி இருந்தாலும் அவங்க மறைஞ்சு நிறைய நேரம் ஆகுதே. அப்படின்னா அவங்களோட டார்கெட் நான் இல்லை. நில்லுங்க. ரோபோட்டிக் பட்டர்ஃப்ளை கிட்ட இருந்து வர்ற பவுடர் இது. இதை கண்டுபிடிக்கவே இவ்வளவு நேரம் ஆச்சா? அட்டாக்! ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் இருக்காங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா முக்கியமான எண்ணமோ தான் உள்ள இருக்கு. அப்படின்னா அத அழிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ப்ரொடெக்ஷன் ஷீல்டு நிறைய நேரம் இருக்காது. மறுபடியும் அதை இவங்க அட்டாக் பண்ணக்கூடாது. கண்டிப்பா உள்ள இருக்கவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. இரும்பு கரம். என்ன இது? அடுத்ததா யாரு வரீங்களோ வாங்க. ஓ வேணாம் 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 வேணாம். என்ன ஆள விடுங்க. என்ன பயந்துட்டியா? நீ மறைச்சு வச்சிருக்கிறத அழிச்சே தீருவேன். உன்னை மட்டும் நான் அழிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது. இரும்பு கரம். ஒரு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இவனோட எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. நாம தான் இப்ப ஜெயிச்சோம். சைன் போட்டால சிந்தசைஸ் ஆக முடியாது. எல்லாரும் கவனிங்க, சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம். முதல்ல இவன் கதையை முடிப்போம். என்னது? ஃபர்ஸ்ட் லேயரை அன்லாக் பண்ணாதான் என்னால பிளாக் சிப்பை டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா? லில்லி, பிளாக் சிப்பை அன்லாக் பண்ற உன்னோட வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? இருக்கிற டேட்டா அனாலிசிஸ் படி பிளாக் சிப்பை அன்லாக் பண்ண 2 லேயர் இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. 2 லேயர்ஸா? ஆமா. இவ சொல்றது உண்மையா? ஆமா மாஸ்டர். மாஸ்டர், இங்க இருக்க டேட்டா அனலைசிஸை வச்சு பார்க்கும்போது அன்லாக் பண்றதுக்கு 2 லேயர் இருக்கு. ஏதாவது ஏமாத்தணும்னு நினைச்ச, நான் திரும்பவும் சொல்றேன், உன்னோட நண்பர்கள் யாரையும் உன்னால பார்க்க முடியாது. எப்பனாலும் அவங்கள நான் என்ன வேணாலும் செய்வேன். இவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும். சின்னு அவனோட ஃப்ரெண்ட் சைன் போர்ட்ஸ் எல்லாமே
ஸ்ட்ராங்கான எனிமீஸ் கூட சண்டை போட்டாலும் அவங்க கொஞ்சமும் விட்டு கொடுக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் ரைடன் போல்ட் அனுப்பின பீஸ்ட் மிஷன்ஸ் ஸ்ட்ரோமோட வீக்னஸ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரோம் இவங்க எல்லாரையும் சமாளிப்பாரா? மத்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் பெரிய பீஸ்ட் மிஷன்ஸை சமாளிப்பாங்களா? இது எல்லாத்தையும் லாஸ்ட் ட்ரையல் பார்ட் 2ங்கிற அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.